அது தென்னை மட்டை நல்ல மட்டையாக இருந்தால் சீமாரு இருக்கலாம்ல, எடு இந்த பக்கம். ஏன் நல்ல மட்டை தான் ரொம்ப துண்டு மட்டை வேணும்னா எடுத்துக்கலாம். இந்நேரத்தில் என்ன மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரும்? ஓய் கோழி, வான்கோழி எங்கே தேங்காய் உழுகிற சத்தம் கேட்டுச்சே. எஸ் இங்கே இருக்கு. ஏக்கண்ணே வர இருங்க, பசிக்குதா? வர எடுக்கட்டுமா? அது சைடில் அடிக்கணும் அந்த இடத்துல. இப்போதுக்கு கரெக்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொம்மோ பெட்ஸ். இப்போ நாங்கள் வந்துட்டு ஃபார்மில் இருக்கோங்க. நைட்டு சாப்பாடு போடுறதுக்காக வந்தோம். வந்துட்டு ஃபுல்லாக இலைங்கள்லாம் நிறைய வெயில் அதிகம் அப்படிங்கிறதுனால நிறையா கொட்டி இருந்துச்சு. ஏய் 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 பப்ளே பப்ளே, கோழி துரத்திக்கிட்டு இருக்கிறான் நேரத்தில். இவன் அங்கங்கே ஓடதை பார்த்துட்டு கோழி பயந்துக்கிட்டு போகுது. தயிரில் நிறையா தண்ணி ஊற்றினா மோர், அது என்ன மோர் தனியாக சிலுப்ப போறியா? மோர் சாப்பிட மாட்டாங்க. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஃபுல்லாக இலைங்க எல்லாமே ஃபுல்லாக கூட்டியிருந்துச்சு. வந்ததுமே ஃபஸ்ட்டு எல்லாமே கூட்டி நெருப்பு வச்சோம். பகலில் கூட்டலாம் அப்படின்னாலுமே செம வெயில் முடியல. அதனால வந்துட்டு இப்போ நைட்டு சாப்பாடு போட வந்தோம் அப்படிங்கிறதுனால இந்த டைமில் இப்படி கூட்டி நெருப்பு வச்சுட்டோம். ஃபுல்லாகவே எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு க்ளீன் ஆகிருச்சு. அப்புறம் வெயில் அப்படின்னோட தான் வெயிலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்னால தான் அப்புறம் ஒரு விஷயம் வந்துட்டு ஞாபகம் வந்துடுச்சு. 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு டாகுக்கு வந்துட்டு தடுப்பூசி போடுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். அப்போ வந்துட்டு ஒரு டாகுக்கு ஹீட் ஸ்ட்ரோக்கு, லேபு ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. வெய்ய காலம் வந்தாலும் சரி, மழை காலம் வந்தாலும் சரி, பனிக்காலம் வந்தாலும் சரி, ஒவ்வொரு காலத்துலேயுமே நம்ம நாய்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு நோய்கள் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் வந்துட்டு அந்த காலத்தில் பத்திரமா அந்த டைமில் என்னென்ன நம்ம பண்ணணுமோ அதை வந்துட்டு பத்திரமா பார்த்துக்கணும். அந்த மாதிரி இப்போ வெயில் அதிகமாக இருக்குது. இனிமேட்டு தொடர்ந்து 4-5 மாதத்துக்கு வெயில் தான் அப்படிங்கிறதுனால நம்ம வெயில் காலத்தில் என்னென்ன பராமரிக்க முடியுமோ அந்தளவுக்கு பராமரிச்சுட்டு இருக்கணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாய்களை வந்துட்டு கூலிங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஹீட் அதிகமாச்சு அப்படின்னா தயிர் சாப்பாடு, மோர் சாப்பாடு இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஹீட் அதிகமாகிடுச்சுனாவே டிசென்ட்ரி போகும், சரியாக சாப்பிடாது. ஹீட்டுனாலேயுமே ஃபீவர் வரும். அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரோக்லாம் வந்துட்டு நிறையாவே வரும். அது இப்போ அடிக்கிற வெயிலில் வந்துட்டு ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் பத்திரமா நம்ம வீட்டில் குட்டியாக இருந்தாலும் சரி, பெரிய நாயாக இருந்தாலும் சரி, எந்த வகையான ப்ரீடாக இருந்தாலுமே சரி பத்திரமா பார்த்துக்கோங்க. அதுவும் முக்கியமாக ஹேர் உள்ள டாகாக இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹேர் உள்ள டாகாக இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரிம் பண்ணிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடியலைன்னா யாரும் வந்து அடிக்க போகிறதில்ல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரிம் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம கூலிங்காக அவங்கள பார்த்துக்க முடியுமோ அந்தளவுக்கு பார்த்துக்குங்க. ஏன்னா ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு பயங்கரமான டிசீஸ். அந்த டாகை வந்துட்டு அன்றைக்கி பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. பார்க்கும்போதே அடடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம நாய்ங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அது இன்னொருத்தவங்களோடது அப்படிங்கும்போது வீடியோ எடுத்து போடுறது அவ்வளோ நல்லா இருக்காது. அப்படிங்கிறதுனால நம்ம டாக்டருமே வீடியோ எடுக்கலாம் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டார்.
நம்ம தடுப்பூசியே போட போகிறோம் அப்படின்னா ஒரு வீடியோ எடுத்துக்கிறேங்க அப்படின்ட்டு சொல்கிறோம் அப்படின்னாலுமே டாக்டர் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டார். இப்போ நம்ம பப்பீஸே கொடுக்குறோம், அவங்களுக்கு வந்துட்டு வீடியோ ப்ரூஃப் காட்டணும், தடுப்பூசி போட்டாச்சு அப்படிங்கிறதுக்கு அந்த ப்ரூஃப் காட்டுறதுக்கு கூட அலோவ் பண்ண மாட்டார். சண்டை கோழிக்கும் மின்பின்னுக்கும் சண்டையா? ஐயோ பிடிச்சிட போறான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு பாத்தியா சாவல? நான் ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், அதுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ். அங்கேயே போய் விட்டுருவேன். இது மேல பாரு எப்படி அங்க போய் ஜாலியா உட்கார்ந்துருப்பான். ஹீட் ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கே ஒரு அனுபவம் இருக்குதுங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வளர்த்துற ஒரு நாய்க்கே வந்துட்டு ஹீட் ஸ்ட்ரோக் வந்துச்சு. அதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட அந்த மாதிரி எதுவும் வந்தது கிடையாது. ஆனால் அந்த ஃபஸ்ட் அனுபவமே அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கு மூக்குள்ள ரத்தம் வந்துக்கிட்டு அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போல்லாம் வந்துட்டு நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலேன்னு நினைக்கிறேன். அதனால் என்னால் அந்த வீடியோலாம் அப்போ என்னால் எடுக்க முடியல. அதனால் அந்த அனுபவம் வந்துட்டு எனக்கு இன்னுமே இருக்குது. ஒரு 4 நாள் தான் அதுக்கு வந்துட்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். 16,000 செலவு பண்ணணும். அது நல்லாவே எனக்கு ஞாபகம் இருக்குது. 2 நேரமும் ட்ரிப்பு போட்டோம். டாக்டர் என்னென்னலாம் சொன்னாங்களோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணணும். 16,000 செலவு பண்ணியுமே அந்த நாயை வந்துட்டு எங்களால் காப்பாற்ற முடியல. பீகிள் டாகு தான். அதனால் வந்துட்டு ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னாவே வந்துட்டு கொஞ்சம் பயமான விஷயம். அதனால பத்திரமா பார்த்துக்கோங்க. நாயை வந்துட்டு இங்கே பாரு நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மேடம் பாருங்க பறந்து வந்து என் காலில் உட்காந்துக்கிட்டாங்க. போங்க எப்பா நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள எவ்வளோ டிஸ்டர்பு. அதனால் இந்த வெயில் காலத்தில் வந்துட்டு நம்மளோட சேனல்லே கோடைகால பராமரிப்பு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறையா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கூலிங்கான பொருளாக கொடுங்க. சிக்கன் வந்துட்டு அதிகம் கொடுக்க வேணாம். அதுக்கு பதில் வந்துட்டு பீஃபு, ஃபிஷ்ஷு இந்த மாதிரி கொடுக்கலாம். பால், தயிர், மோர் இந்த மாதிரி வந்துட்டு பெஸ்ட் எதுன்னு பார்த்தா மோரில் சாப்பாடு கொடுங்க. அப்புறம் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் நிறைய கொடுங்க. இப்போ வந்துட்டு வாட்டர் மெலன்லாம் சீசன் அப்படிங்கிறதுனால ஈஸியாகவே அவங்க சாப்பிடுவாங்க. வாட்டர் மெலன்லாம் சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற டாக்ஸுக்கு பப்பீஸுக்கு எல்லாமே வாட்டர் மெலன் கொடுத்துட்ருக்குறேன். வாட்டர் மெலன் கொடுக்கலாம். அது கொடுக்கும்போது தனியாக அவங்க தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. அதிலே வாட்டர் கண்டென்ட் நிறையா இருக்கிறதுனால ஓகேவாக தான் இருக்கும். அப்புறம் வந்துட்டு கூண்டில் வந்துட்டு டாக் அதிகம் வைக்காதீங்க. ஏன்னா கூண்டுக்குள்ளே இருந்தாலுமே அது வந்துட்டு ஹீட்டு தான். தரையில் வந்துட்டு படுக்க வைங்க. மண்ணாக இருந்தாலும் ஓகே. மண்ணில் படுக்கும்போது அது குழியை இந்த மாதிரிலாம் பறித்து அதில் படுத்துக்குவாங்க. அப்புறம் மேலே மொட்டை மாடியில் இல்லை செட்டோ இந்த மாதிரி இடத்துல வச்சுருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கீழே வச்சுக்கோங்க. ஹாலில் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு அந்த ஹால் ஃபேன் சூடாவது ஃபேன் காத்தாவது அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த வகையில் டாகை கூலிங்காக வச்சுக்க முடியுமோ அந்தந்த வகையில் வச்சுக்கோங்க. அப்புறம் மாசமாக இருக்கிற நாய் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள கூலிங்காக தான் நம்ம வச்சாகணும். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு அபாசன் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கூலிங்காக பார்த்துக்கோங்க. மதிய நேரத்தில் அவங்க உடம்புலலாம் தண்ணி ஊற்றி விடுங்க. மதிய நேரமாக இருக்கட்டும் 10 மணிக்கு மேலே ஒரு நாளைக்கு 2 டைம் கூட ஃபுல்லாகவே அவங்கள நினச்சி விடலாம். சோப்பு போட்டு தான் ஷாம்பு போட்டு தான் குளிக்க வைக்கணும்லாம் இல்லை. ஃபுல்லாகவே க்ளீனாகவே அவங்கள வெறும் தண்ணியிலே நினச்சி விடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. வண்டி நிற்குதுன்னு நினைக்கிறேன் வெளியே, அதுக்கோசரம் தான் நிற்குது. சரி நான் கிளம்பிட்டேன். ஓகே, எவ்வளோ பத்திரமா பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த வெயில் காலத்தில் வந்துட்டு எந்த அளவுக்கு கூலிங்காக டாகை வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கூலிங்காக வச்சுக்கோங்க. இன்னுமே நான் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம், எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக நான் பண்ணுறேன். வெயில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறதுனால இந்த வெயில் நேரத்தில் சரி இது வந்துட்டு ஒரு வீடியோவாக சொல்லலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் எடுத்தேன். என்னோட வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இவருக்கு இன்னும் வேலை முடியல. இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரணும். அதனால் கொஞ்சம் அவசரமாக இருக்கிறதுனால இன்னொரு வீடியோவில் வந்துட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். கோடைகால பராமரிப்புன்னு போட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்துட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.